சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் விவாதம் மீதான அரசின் பதிலுரை இன்று தொடங்குகிறது. முன்னதாக தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் துறை மற்றும் பொது நிதிநிலை அறிக்கை அந்த துறைகளினுடைய அமைச்சர்கள் தாக்கல் செய்து கடந்த சில நாட்களாக அதன் மீது விவாதங்கள் எல்லாம் இடம்பெற்று வந்தன. விவாதங்களிலே பலரும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி மற்றும் எதிர்க்கட்சியை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் கூட தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். விவாதத்தின் பொழுது இடையிடையே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் நிதிநிலை அறிக்கை தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இரு அமைச்சர்களும் இன்றைக்கு பதில் உரை வழங்க இருக்கின்றார்கள். அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருப்பார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக இன்றைக்கு அமைச்சர்களுடைய பதில் உரை இருக்கும். முக்கியமாக தமிழக வெற்றிக்கழக அரசு தந்திருந்த பல முக்கிய வாக்குறுதிகள் தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லையே என்ற கேள்வியினை பலரும் எழுப்பியிருந்தார்கள். அதற்கான பதிலை இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் மற்றும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருந்த பொது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையிலே நிதித்துறை அமைச்சரும் தங்களுடைய பதிலை எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வர இருக்கின்றார். இந்திய அளவிலே நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமையும். குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எனவே தற்போது இருக்கக்கூடிய 543 என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. அதை அப்படியே வைத்து 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டின் எண்ணிக்கையும் உயரக்கூடாது. மக்களவையினுடைய 2.2 இடங்களுக்கு